இந்த அதி பயங்கரமான பூதங்களை பார்க்கணும். இந்த இரு பூதங்களை பார்த்து இந்த உலகத்திலே வாழ நினைக்க அனைத்து உலகளுக்கு ஆழ்ந்த அனுபவத்தையும் துயரமான சம்பவங்களை தெரிவித்துக் இப்பொழுது நீங்க பார்த்து கொண்டிருப்பது இந்த காட்டில் அனிமல் அனைத்தையும் இப்பொழுது உங்க கண்முன் நிறுத்த போகிறோம். இதற்கு பேர் தான் கொங்கி மங்கி சொங்கி. இது அமெரிக்கா போன்ற உலகத்தில் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் வாழக்கூடிய அமேசான் காடுகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிய வகை மிருகம் என்பதை இந்த மிருகத்தை பார்த்த அவர்கள் யாரும் இதுவரை உயிரோடு இருந்ததில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற மிகவும் கொடுமையான, அதி பயங்கரமான, மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் இந்த மிருகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த மிருகத்தை கேமராவுடன் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் இரு அப்பாவிகளை அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது பாருங்கள் மக்களே. இவர் ஒரு அப்பாவியும் இன்னொரு பாவப்பட்ட ஜென்மம் வந்து அதி பயங்கரமான நிகழ்ச்சி தொகுப்பாளர் இந்த அதி பயங்கரமான ஜந்துவை படம் பிடித்தவ. இந்த ஜந்துவை நீங்கள் எல்லாம் இது போன்ற காடுகளில் மட்டுமே பார்க்கக்கூடியும். இந்த 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 இது போன்ற அதிபயங்கரமான மிருகத்தை இவ்வளவு துணிச்சலும் தைரியமாக போட்ட பிடித்த நமது ஒளிப்பதிவாளர் அவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். சொல்லுங்க சார், எப்படி இந்த மாதிரி கொடூரமான மிருகத்தை நீங்க சந்திச்சு? பெரிய துயரத்தை அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து சாதனைக்குரிய ஒரு சம்பவம் சொல்லணும். அப்படிங்களா? கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும் முதல்ல. சரி, இந்த மாதிரி ஒரு கொடுமையான மிருகத்தை நீங்க இது மாதிரி எங்கேயாவது பாத்துறீங்களா? இல்ல அமேசான்ல ஃபர்ஸ்ட் புதுசா அறிமுகமாயிருக்கு. அப்படிங்களா? அதனால வந்து இது வந்து யாரும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி, கொண்டு போய் ஆராய்ச்சிலாம் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். சரி, அது என்னன்னு நிம்மதி தெரியும். முதல்ல ஒரு மைக்ரோஸ்கோப் போடணும். சரி, அப்புறமா தான் ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு போனேன். சரி சார், இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயங்களை நீங்க இறங்கும் போது அது கடித்து விட்டால் உயிர் போயுன்ற ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்கிறது சார்தான். ஆனா உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நானும் கேமராமேனு அது கிட்டது போனோம். அப்பக்குள்ள எங்க ரெண்டாத்தையும் கடிக்க வந்துச்சு. சரிங்க. அதோட தப்பிச்சு வர்றதுக்குள்ள பெரிய பாடாயிடுச்சு. சரிங்க. அப்புறம் வந்து அவ்வளவுதான். அப்படிங்களா? சரி, இந்த மாதிரி ஒரு மிருகத்தை சந்திச்ச பின்னும் இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னமும் நிறைய இதை பிடிக்கணுங்களா? இல்ல இது இப்படியே விட்டுலாமா? இல்ல அடிச்சு கொண்டு வரலாம்ன்றது இப்ப நீங்க மக்களை சொல்லுங்க. இப்பயே சொல்லிடலாமா? இப்பயே சொல்லிடலாம். வேலை இருக்கு. சரி, இது இந்த பிராணி வந்து அதிகமா வளர்ந்துச்சுன்னா அந்த உலகத்தையே வந்து ஆக்கிரமிச்சிடும். எந்த பிராணி சொல்றீங்க? இந்த பிராணிங்களா? இந்த பிராணி ஜந்துகு. இந்த ஜந்துவை நீங்க வந்து இவ்வளவு டெரரான ஒரு ஜந்துவை நீங்க பிடிச்சதுல உண்மையிலேயே உங்களோட தைரியம் தான். இந்த இதை வந்து நீங்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க? உங்க ரசிகர்களுக்கு இந்த டெரரான மிருகத்தை பத்தி என்ன சொல்றீங்க? இந்த போட்டாவை எல்லா பேருமே வந்து அவங்க வீட்டுல வச்சீங்கன்னா கண் திருஷ்டி இந்த மாதிரி வந்து எல்லாமே போயிடும். அப்படிங்களா? அந்த போட்டா வந்து கேட்டு வாங்கிக்கலாம். சரி, வீட்டோட முன்னாடி மாட்டோம்னா திருஷ்டிகள், பில்லி சூனியங்கள் எல்லாமே வந்து அடியோட மறைஞ்சிடுது. சரி, உடனே இந்த போட்டா. சரி சார், உங்களுக்கு இவ்வளவு பிஸிலையும் நீங்க இவ்வளவு வேலை பழுவுல நீங்க எங்களோட வந்து கவனிச்சுக்கிட்டு நன்றி. உங்க ரசிகர்களுக்கு நீங்க நல்ல நல்ல டிப்ஸ் கொடுத்தீங்க. இனிமே வர பேட்டிகள்ல நம்ம வந்து இன்னும் நிறைய நேரோட நம்ம சந்திக்கலாம். நிறைய சந்திச்சு அவங்களுக்கு தேவையானதை இது பண்ணி கொடுப்போம். இந்த ஜந்து வந்து மக்கள் எல்லாம் பாத்துக்குங்க. இது வரைக்கும் நீங்க எங்களோட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜந்துவை வந்து மக்கள் ஆகிய எல்லாரும் அவரோட சேர்ந்து நீங்க போட்டோ எடுத்துக்கிறீங்களா சார்? போட்டோ எடுத்துக்கலாம். கடிக்கணுமா? சரி, வாயை புத்தா இருக்கு, வாயை கட்டிதான் இருக்கு. நீங்க தைரியமாக்கலாம். பாருங்க, இவரு சிமெண்ட் கலர் சட்டை போட்டுருக்கிற வந்து ஒரு கேமராமேனு. அங்கிட்டு அந்த ஜந்து அந்த நிக்கிறவங்க வாயை கட்டி போட்டுருக்காங்க பாருங்க. அதை வச்சுதான் பிடிச்சிருக்காங்க. வாயை கட்டுன்னு அவுத்து விடல. இது போன்ற நிகழ்ச்சி மற்றொரு நிகழ்ச்சி நம்ம சந்திக்கிற உங்களிடம் விடைபெறுது உங்கள் அபிமான நட்சத்திரங்கள். நன்றி, வணக்கம்.